விழுப்புரத்தில் அரசு போக்குவரத்து கழக கோட்ட அலுவலகம் முன்பு போக்குவரத்து தொழிலாளர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். போராட்டம் தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கோபிநாத் வழங்க கேட்கலாம். கோபிநாத், வணக்கம். தற்பொழுது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்ன நிலவரம் அங்கு? கோபிநாத், விழுப்புரம் தலைமை இடத்துல மொத்தம் 3 பணிமனைகள் இயங்கி வருது. விழுப்புரம் கோட்டத்தோட தலைமை அலுவலகமும் திருச்சி சென்னை தேசிய இயங்கி வருது. நேற்று நள்ளிரவு முதல் போக்குவரத்து தொழிலாளர்கள் தங்களுடைய கோரிக்கையை வலியுறுத்தி வேலை நிறுத்த போராட்டம் அறிவித்தாங்க. நேற்று 12 மணி முதல் தொடங்கி இந்த நேரம் வரைக்கும் அவங்களோட போராட்டம் தனியே தொடர்ந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா தோமுசா உள்ளிட்ட தொழிற்சங்கங்கள் பேருந்துகளை இயக்கத்துக்கான நடவடிக்கை அரசு போக்குவரத்து துறை அதிகாரிகளோடு அந்த நடவடிக்கை ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இதுவரைக்கும் பேருந்துகள் பெரிய லெவலில் தடைப்படாமல் பள்ளிக்கு செல்ற நேரமாச்சு, கல்லூரிக்கு போற நேரமாச்சு, வேலைக்கு போற நேரமாச்சு, இந்த நேரம் வரைக்கும் அரசு பேருந்துகள் சுமார் 80-90% பேருந்துகள் இயக்கப்பட்டிருக்கு. ஒருபுறம் போக்குவரத்து தொழிலாளர்கள் பணிமனை முன்பு அங்க பேருந்தை வழிமறித்து, அதாவது தலைமை அலுவலகம் அதே போல பேருந்து பணிமனையின் முன்பாக பேருந்தை வெளியே விடாமல் தடுத்து அவர்கள் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 2-3 அந்த பணிமனைகள் நம்ம பார்த்துட்டு இருக்க காட்சிகள் விழுப்புரம் தலைமை அலுவலகம், அதாவது கோட்ட அலுவலகம் முன்பு தங்களோட கோரிக்கையை வலியுறுத்தி போக்குவரத்து தொழிலாளர்கள் அவங்க இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. சம்பவத்துல காவல்துறை இருக்காங்க, பேச்சுவார்த்தை பண்றாங்க. எந்த கோரிக்கை இருந்தாலும் ஓரம் வந்துருங்க, வழி விட்டுருங்க, இதை சொல்லி காவல்துறை தற்போது அவங்க பேச்சுவார்த்தை பண்ணிட்டு இருக்காங்க. தொடர்ந்து போக்குவரத்து தொழிலாளர்கள் இந்த இடத்துல ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட தகவல் தான் காட்சியை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி கோபிநாத். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.